வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 35. பிரவீனதான் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு நீ என்ன அட்டகாசம் செய்யற என்று கணவனை முறைத்தாள் சஞ்சனா. யாரு நானு? இங்க பாருடி, உதட்டுல ரத்தமே வந்துருச்சு, ரத்த காட்டேரி. சஞ்சய் போலியாக முறைக்க, எனக்கும் தான் காலையில வந்துச்சு என முனகியவள், சரி விடு, எனக்கு வீடியோ கால் போட வேணாம், நார்மல் கால்ல பேசலாம், இல்லனா உங்க மாமா பொண்ணு நம்மள பார்த்தானா பயங்கரமா ஓட்டுவா என்றவன் கைபேசியை எடுத்து கொடுத்தாள். என்கிற பெருமூச்சுடன் பிரவீனுக்கு அழைப்பு விடுத்தான். என்னடா நல்லவனே, 4 நாளா சத்தத்தையே காணோம். நீ வீட்டுக்கு லேட்டா வந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? உங்ககிட்டதான் பேசல, அம்மு கிட்ட முந்தா நாள் பேசணும். ஓஹோ, அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சஞ்சனா அங்க செட் ஆயாச்சா? அவளுக்கு பிடிச்சுதான் இருக்கு, இன்ட்ரெஸ்டா எல்லாம் செய்யறா. ஆக்சுவலி உன்கிட்ட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் தான் கால் பண்ணேன். என்னடா சொல்லு. இல்ல, நான் லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சிருக்கேனே ஒருத்திய, அவ எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல்லையே சுத்துவா. சரி, முன்னதான் தனியா இருந்தனால கொஞ்சம் அப்படி இருந்தா, இப்ப ஏன் கூடவும் நம்ம ஃபேமிலியில இருக்கிறதுலயும் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டேன். பேசி இருந்தவன் சட்டென்று கத்தவும், ரொம்ப தைரியமா பேசுறிய நினைச்சண்டா, சஞ்சனா கிள்ளியாச்சா என்று நகைத்தான் பிரவீன். ஆமா, அதுவும் அவ கடிச்சு வச்ச லிப்ஸ்லயே கிள்ளிட்டா. சஞ்சு என சஞ்சனாவும், டே என பிரவீனும் ஒரு சேர அதிர்ந்து சங்கடத்துடன் குரல் கொடுத்தனர். இதை விடு என்றவன் தற்பொழுது மனைவியை பேடித்திருக்கும் கவலையை அவனிடம் தெரிவித்தான். ஓ என்ற பிரவீன் யோசனையாக இருவரும் பேசுவதை அறையில் அமர்ந்து ஒலிபெருக்கியில் கேட்டிருந்தவள் அவனிடம் நேரடியாக பேசினாள். ஆஸ் அ டாக்டரா நீங்க என்ன சொல்றீங்க? நான் திங்க் பண்றது தப்பா என்ன? தப்புன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் சஞ்சயோட பாயிண்டும் கரெக்ட் தான். பெண் மௌனமாக இருக்க, நீ பயப்படுறது போல உன்னோட லைஃப் ஸ்டைலும் ஃபுட் ஹேபிட்ஸும் மேபி பிரெக்னன்சியை டிலே பண்ணலாம், பட் பேபியே வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ்ட் மெடிக்கல் வேர்ல்ட்ல எதுவுமே நமக்கு சாத்தியப்படாதுன்னு ஒண்ணுமே இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் முன்ன பெண்ண இருக்குமே தவிர பாசிபிள் ரிசல்ட்டுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதுவும் உன்னோட விஷயத்துல முதல்ல சஞ்சய் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் சார்ட் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செஞ்சு பார்க்கலாம். அதுக்கும் மேல டிலே ஆச்சுன்னா வேணா ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் என்றான் பிரவீன். ஓகே என்றவளை தொடர்ந்து, பிரவீன், அப்புறம் ஃப்ரீ டைம்ல நீயே என்னன்னு அதை அனலைஸ் செஞ்சு எனக்கு டீடைல்ஸ் அனுப்பி விட்டுரு என்று சஞ்சயும் பேசினான். ஓகேடா, நோ இஷ்யூஸ். சென்னையில என்னோட சீனியர் ஒருத்தவங்க எம்பிரியாலஜிஸ்டா இருக்காங்க, அண்ட் அதுக்கான நேச்சுரோபதி கோர்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல முடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு பேசுறேன். ஓ சூப்பர் என்றவன் மேலும் சில விஷயங்களை அவனிடம் உரையாடிவிட்டு அடுத்து மாமன் மகளிடம் பேசி முடித்து இணைப்பை துண்டித்தான். என்ன, உனக்கு சாட்டிஸ்ஃபையா மேடம்? தன் கழுத்தை சுற்றி கரங்களை இட்டு தோளில் முகம் புதைத்தவனிடம், ரொம்ப நிம்மதியா இருக்கு என்று அவன் மீது சாய்ந்து கொண்டாள் சஞ்சனா. மறுநாள் பிரவீன் சஞ்சயை அழைத்து, சஞ்சனா மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிற இன்றைய ஜெனரேஷன் லேடிஸ்க்காக அந்த மேம் தனியா ஒரு வீடியோவே அவங்க சேனல்ல கிளியரா போட்டிருக்காங்கடா, உனக்கு ஷேர் பண்றேன், பார்த்துட்டு சஞ்சனாவுக்கும் அம்மாவுக்கும் அனுப்பிவிடு. ஜஸ்ட் அவங்களுக்கான ரொம்பவே ஜெனரல் அண்ட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்காங்க, ஓகேவா? அதை சரியா ஃபாலோ பண்ணு என அறிவுறுத்தி விட்டு வைத்தான். அவன் அனுப்பியிருந்த காணொளியை இவன் கவனமாக பார்க்க ஆரம்பிக்க, இன்றைய தலைமுறையின் வாழ்வியல் மாற்றங்களால் உண்டாகும் பெரும் குறைபாடுதான் குழந்தையின்மைக்காக குறிப்பிட்ட விகிதத்தினர் மருத்துவமனைகளை நாடி சிகிச்சைகளை மேற்கொள்ளும் அளவிற்கு தீவிரமாக தள்ளி இருக்கிறது என்று முக்கியமாக எச்சரித்திருந்தார் அப்பெண்மணி. சாரதாவும் அதை பார்த்துவிட்டு பெருமூச்சுடன் மருமகளிடம் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த பொண்ணு சொல்றது ரொம்பவே சரிதான். எங்க காலத்துல எல்லாம் இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்கள அங்கொன்னு இங்கொன்னுமா தேடி பிடிச்சாதான் பார்க்க முடியும். அதுவும் எங்க அம்மா காலத்துல அப்படி ஒரு விஷயமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வதவதன்னு இல்ல, 5-6 பிள்ளைங்களுக்கு மேல பெத்து தள்ளுவாங்க.
அன்னைக்கு ஜனத்தொகை ரொம்ப கூடுதுன்னு குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொல்லி கவர்மெண்ட் சலுகை கொடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர் திட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளை பிறந்துராதான்னு பொண்ணுங்க ஏங்குற அளவுக்கு நிலைமை தலைகீழா மாறி போச்சு பாரு. ஆமாத்த, அப்ப இருந்து நம்ம ஹியூமனோட ஆவரேஜ் ஃபர்டிலிட்டி அளவே இன்னைக்கு கிட்டத்தட்ட 1/4 பாகமா குறைஞ்சு போச்சா. ஒரு வீடியோல பார்த்தேன். இருக்காத பின்ன. அன்னைக்கு நாங்கெல்லாம் ஆரோக்கியமான வீட்டு சாப்பாடு தான் எப்பவும் சாப்பிடுவோம். எங்கேயாவது கோயில் குளம் விசேஷம் டூருன்னு போனா மட்டும்தான் வெளி சாப்பாடு. இப்பெல்லாம் அப்படியா இருக்கீங்க? வாரத்துக்கு 4 நாள் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க. இதுல உட்கார்ந்த இடத்துல நம்மள சோம்பலாக்கி உடம்ப கெடுத்து விடனே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு எல்லாம் வசதி செய்து கொடுக்கறா என்று நொடித்தார். உண்மைத்த, எதெல்லாம் தப்பு நம்ம உடம்புக்கு கேடாதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இவங்க சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க ஃபாலோ பண்ற எங்களோட தவறான லைஃப் ஸ்டைலு தான். பாட்டி காலத்துல ஒரு டிவி கூட இல்லாம சாப்பாடும் தூக்கமும் சரியான நேரத்துல நடந்தது. உங்களுக்கு டிவி வந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தது. அன்டைம்ல முக்கியமான ப்ரோக்ராம் எதுவும் பெருசா இருக்காது. சோ நீங்களும் சரியான நேரத்தை கடைபிடிச்சீங்க. எங்களுக்கு தான் கேரகம். இந்த மொபைல் போன் வந்து தொலைச்சிடுச்சு. ஒரு சொடுக்குல உலகமே கைக்கு வந்தாலும் கைவசம் இருக்கிற ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு முட்டாளா அதுக்கு அடிமையாகி நேரங்கால தெரியாம மூழ்கி கிடக்கும். மருமகளின் வருத்தத்தில், அட ஆமாடி, இதையும் நாம யோசிக்கணும். நைட்டு தூங்குற நேரத்துல தானே பல ஆர்கன்களும் ஹார்மோன்களும் சரியா வேலை செய்யுமா? அந்த நேரம் நாம முழிச்சிருந்து நேரம் செலவழிக்கிறதுனால அதோட வளர்ச்சிகள் உற்பத்தி எல்லாம் பாதிக்கப்பட்டு குறைபாடு வர்றதுக்கான அபாயம் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்களே என்று மலைத்தார் சாரதா. கரெக்டத்த. இனி நான் ஸ்ட்ரிக்டா மார்னிங் 9க்கு சாப்பிட்டு நைட் 8க்குள்ள டின்னரை முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு என் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். அதே போல சரியா 10க்கு தூங்கி காலையில 6 மணிக்குள்ள எழுந்துடுறேன். அப்புறம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு தரதெல்லாம் உங்க பொறுப்பு. பாத்துக்கிறேன். நீ இதுவரை சாப்பிட்டு வந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கத்தை எல்லாம் முதல்ல ஒழிச்சு கட்டணும். ஆரோக்கியத்துல முக்கியமா வாரத்துக்கு 4 நாள் ஏதாவது கீரை கன்ஃபார்ம். அப்புறம் நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கிறது சரிதான் சொல்லிட்டாங்க. கரு உருவாகிறதுக்கும் தங்குறதுக்கும் ஃபோலிக் ஆசிட் சத்து அதிகம் இருக்கிற மாதுளை பழமோ பாதாமோ முழு தானியங்கள் மீன் வகை உணவுகளும் எடுத்துக்கணுமா. கர்ப்பப்பைய பலப்படுத்த ஒமேகா 3, 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய பிளாக் சீட்ஸ். மீதி என்ன? பனிக்கோட நீர் அளவு சரியா வச்சுக்க விட்டமின் இ, கரு கலையாம நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு விட்டமின் சி, ரத்தம் நல்லா ஊறுறதுக்கு, குழந்தையோட இதயம், கண் பார்வை, மூளை வளர்ச்சிக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்க உணவுகள் எல்லாம் நீ தவறாம சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஐயோ சூப்பர் அத்த. நீங்க என்ன ஏத்துக்கிற வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டப்படணும், அப்புறம் தாங்குவீங்கன்னு அப்பவே பிரணவி சொன்னா. அத மாறாம அப்படியே உங்க குணத்துல ப்ரூவ் பண்ணிட்டீங்க என்று அவரை கட்டி அணைத்தாள். ஏ பாத்து என்ன தள்ளி விட்டுறாத என பதறியவர், என்னவோ போ, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அத முடிஞ்ச வர ஒத்துமையா சந்தோஷமா இருந்துட்டு போவோம் என்றார் அலட்டிக் கொள்ளாமல். சோ ஸ்வீட் என நிறைவாய் பெண் முறுவலிக்க தானும் புன்னகைத்தார் சாரதா. இனி வர்ற காலத்துல இந்த பாதிப்புகள் எதுவும் தொடராம இருக்கணும்னா அடுத்து வளர்ந்து வர தலைமுறைய சரியா வழி நடத்தி காப்பாத்துற மிகப்பெரிய பொறுப்பு இப்ப இருக்க இளம் தம்பதிகள் கிட்டதான் அதிகமா இருக்கு. தங்களோட பிள்ளைங்களுக்கு அது ஆணோ பொண்ணோ வாழ்வியல் மாற்றங்களால உண்டாகிற ஆபத்தை அவங்க ஏத்துக்கிற விதமா பக்குவமா சொல்லி புரிய வச்சு, வாழ்க்கைக்கு படிப்பும் சம்பாத்தியமும் எவ்வளவு முக்கியமோ அதை விட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு விளக்கம் தரணும். பொட்ட பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல வர்ற இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டுக்காம விடாம அதுக்கு சரியான வீட்டு மருத்துவ உணவு முறைகளை கடைபிடிச்சு மாசம் சரியா வர்ற மாதிரி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம கடைபிடிக்காம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே இப்ப ஃபேஸ் பண்றோம். ஆம்பளை பசங்க அதிகமா மடியில லேப்டாப் வச்சு யூஸ் பண்றது, ஜீன்ஸ் மாதிரி காத்தோட்டமே இல்லாத மொத்தமான ட்ரெஸ்ஸ போடுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். உங்க தலைமுறை பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க சொல்றத கேலி கிண்டல் செஞ்சு ஃபாலோ பண்ணாம விட்டதுனாலதான் இப்படி கஷ்டப்படுதுங்க. நம்ம உடல் உஷ்ணம் சரியான விதத்துல இல்லனா கூட பிரெக்னன்சிய தடுக்கும்னு அந்த பொண்ணு சொன்னதை கவனிச்சியா? வாரத்துல ஒரு நாளாவது நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 2 நாள் முளைக்கட்டின வெந்தயத்தை தொடர்ந்து 1 மண்டலத்துக்கு
ஆண் பெண் சாப்பிட்டு வர்றதும் இது மாதிரி விஷயத்துக்கு நல்லது செய்தான். எனக்கு இப்பதான் உன்னை ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊர் பக்கம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் முடிஞ்சு கூட குழந்தை உண்டாகல. அவ்வளவு மன உளைச்சல் அனுபவிச்சா. எத்தனையோ டாக்டரை பார்த்து பிரச்சனை சரியாகல. கடைசியில பார்த்த ஒரு லேடி டாக்டர் தான், நீங்க பேசாம கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஹீட்ல வேலை பாக்குறத மாத்திக்கிட்டு வேற ஏதாவது சாதாரண வேலை செஞ்சு பாருங்களேன், உங்க உடல்நிலைய குளிர்ச்சியா வச்சிருந்தா கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு அவளோட புருஷன் கிட்ட சொன்னாங்களாம். அவங்களுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் எதை தின்னா பித்த தெளியுங்கிற மாதிரி, சரி கொஞ்சம் அப்படியும் தான் மாத்தி இருந்து பாப்போமேன்னு வேலைய மாத்திக்கிட்டாங்களா. ஆனா சொன்னா நம்ப மாட்ட, அடுத்த 2 மாசத்துல அவ கர்ப்பம் ஆயிட்டா. இப்ப அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. 3 வருஷம் அப்படி இடமாத்தி இருந்தவங்க வரிசையா பிள்ளைங்க பிறந்ததும் திரும்பவும் பழைய வேலைக்கே போயிட்டாங்க. ஓ, சிலது மிராக்கள் தான் அர்த்த இல்ல என்றாள் மருமகள் வியப்புடன். ஆமா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி. அவங்க அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனையோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும். இப்படி செஞ்சு சரியானதுன்னு ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தருக்கு சரி வராது. ஆனா பொதுவுல இந்த டாக்டர் பொண்ணு சொல்லியிருக்க மாதிரி கர்ப்பப்பைய வலுவாக்குற உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே முக்கால்வாசி பிரச்சனைங்க தன்னால சரியா போயிடும் போல இருக்கு. அதுலயும் இப்ப சொல்ற இர்ரெகுலர் பீரியட்ஸ், PCOS, PCOD, ஃபைப்ராய்ட், நீர் கட்டிங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், கர்ப்பப்பை பலவீனமா இருக்கிறதுன்னு எல்லாமே நல்லா போகுதுன்னா அப்புறம் எதுக்கு IVF அது இதுன்னு விளம்பரம் பண்ற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு வேலை இருக்க போகுது? அதெல்லாம் 100ல ஒரு பொண்ணுக்கு தான் அது சம்மந்தமான பிரச்சனை இருக்குமா. என்ன ஒண்ணு, சரியான டாக்டரை பார்க்காம ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசாக்கிக்கிற மனுஷங்களும் உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. மாமியாரும் மருமகளும் அது தொடர்பாகவே மேலும் விடாமல் பேசிக் கொண்டிருக்க சஞ்சய் கோபமாக அங்கே வந்து நின்றான். சாரதா, என்னடா என்றார் மகனிடம். உங்க 2 பேருக்கு தெரியாதனமா அந்த வீடியோவை அனுப்புனாலும் அனுப்புனேன், இப்படி அதையே பிடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்களே. இல்லடா, இன்னைக்கே எல்லாம் தெளிவா பேசிக்கலாம்னு தான். அதுக்கு முதல்ல இவ சரியான நேரத்துல தூங்கி எழணும். மணி 11 ஆக போகுது. அட ஆமாவா, பேசிட்டு இருந்ததுல நேரத்தை கவனிக்கலடா என எழுந்தவர், சரி போய் தூங்குங்க என்று விட்டு தன் அறைக்கு நடந்தார். கணவனுக்கு முன்னே மனைவி வேகமாக தங்கள் அறைக்கு செல்ல, ஓய் எங்க ஓடுற என்றவளை தன்னோடு இழுத்தான் அவன். என திரும்பி அவனை பார்த்தவள் எதுவும் சொல்லவில்லை. அப்புறம் நல்ல தெளிவாயிட்டியா? அடுத்த மாசம் அழுது வைக்க மாட்டியே என்றவாறு கட்டிலில் அமர்ந்தான். மெத்தையில் அவன் அருகில் படுத்தவள், மாட்டேன். நான் இத்தனை வருஷம் சொதப்பி வச்சதுக்கு எப்படி உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணலாம் என்று அழகாக முறுவலித்தாள். அத்தான், நீ சொன்ன மாதிரியேதான் இங்க சஞ்சய் அத்தான் ஒரு இடத்துல உட்காராம டென்ஷனா தியேட்டருக்கு வெளியில நடந்துட்டு இருக்கான் என்று தன் கணவனிடம் பிரணவி கமுக்கமாக சிரித்திருக்க, அவளின் அத்தை மகன் அவள் முன்னால் வந்து ஆவேசமாக நின்றான். அச்சச்சோ, பக்கத்துல வந்துட்டானே என்ன சின்னதாக ஜெர்க்கானாலும், என்னத்தா என்று அசடாக உதட்டை விரித்து காண்பித்தாள். இதெல்லாம் ஒரு பொழப்பு, உன்னை அப்புறம் வீட்டுக்கு போன பின்னாடி காரி துப்பிக்கிறேன் என முறைத்துவிட்டு மீண்டும் நடைப்பையில் ஆரம்பித்தான். என்னாச்சு, நீ பேசுறது கேட்டுச்சா? அந்த பக்கம் பிரவீன் சிரிப்புடன் கேட்க, ஆமாத்தான், நல்லவேளை இருக்கிற டென்ஷன்ல ஒண்ணும் செய்யாம போயிட்டான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனாலும் நீ தான் ஓவரா பண்ற. சஞ்சனா டெலிவரி அப்போ அவன் எப்படி தவிக்கிறாங்கிறத கூட இருந்து பாக்கணும்னே மெனக்கட்டு அவ டேட்டுக்கு 4 நாள் முன்னாடி போய் அங்க உட்காந்துட்டியே. ஷு, இதெல்லாம் சத்தமா சொல்லாதத்தான், அவன் காதல விழுந்துட போகுது என்று கணவனை அடக்கினாள் அவள். திருமணம் முடிந்து 1 வருடம் கடந்தும் குழந்தை உண்டாகவில்லை எனவும் சஞ்சனா மீண்டும் எதிர்மறை எண்ணங்களில் உழல தொடங்கவும் சஞ்சயே தானாக பிரவீன் பரிந்துரைத்த அனுபவம் வாய்ந்த அப்பெண் மருத்துவரிடம் தன் மனைவியை அழைத்து சென்றான். அவளுடைய விவரங்களை முழுமையாக கேட்டறிந்தவர், உங்களுக்கு சின்ன வயசுதாமா, எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஒன்னும் பெரிய இஷ்யூ இல்ல. வேணும்னா எக் growthக்கு மட்டும் இப்போதைக்கு மெடிசன் தரேன், ரெகுலரா எடுத்துட்டு வாங்க. அதுலயே நல்ல ரிசல்ட் கிடைச்சு குழந்தை தங்கிடும். அப்படியும் தள்ளி போச்சுன்னா வேணா நாம அடுத்த IUI ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தார். அவளை முடிந்தளவு மன அழுத்தத்திற்கு செல்ல விடாமல் மலர்ச்சியாக வைத்திருந்த சஞ்சயும் சாரதாவும் கவனமாக பார்த்துக்கொள்ள அடுத்த 2ஆம் மாதத்தில் கர்ப்பம் தரித்தாள் பெண். ஆனந்த கண்ணீரோடு குலுங்கி அழுதவளை
நெஞ்சோடு அணைத்து தேற்றி இருந்தான் ஆடவன். மகளுக்கு 7ஆம் மாதத்தில் வளைகாப்பை பிரம்மாண்டமாக நடத்தி அவளின் நலம் குறித்து உண்டான கவலையில் மருமகன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1 வாரம் மட்டும் தங்கள் வீட்டில் தங்க வைத்துவிட்டு திரும்பவும் அவள் கணவன் மாமியாரின் பொறுப்பிலேயே சந்தோஷமாக ஒப்படைத்து விட்டார் அவன் மாமனார். இப்பொழுதும் அவனுடைய கவலையும் கலக்கமும் அதுதான். எந்தவித எதிர்மறை உணர்வுகளுக்கும் ஆளாகாமல் நல்லபடியாக பிள்ளையை பிரசவித்து அவள் வரவேண்டுமே என்கிற பதற்றத்தில் உழன்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஆதரவாக வீட்டு பெரியவர்கள் அனைவரும் உடன் நின்றிருந்தனர். சற்று நேரத்தில் அழகிய பெண் குழந்தையை சஞ்சனா ஆரோக்கியமாக பெற்றெடுக்க அனைவரின் முகமும் அதீத பூரிப்பில் பெரிதாக மலர்ந்து போனது. வாழ்த்துக்கள் மாப்ள, தேவத பிறந்துட்டா என்று அவன் கையை பற்றி ஆரவாரமாக குலுக்கினார் ஜஸ்வந்த். தேங்க்ஸ் மாமா என அவரை மகிழ்ச்சியுடன் அணைத்து விடுவித்தவன் அடுத்து தன் தாய் மாமன், தாய் தந்தை என அனைவரையும் நிகழ்ச்சியுடன் கட்டி அணைத்து விலகினான். சஞ்சனாவை அறைக்கு அழைத்து வரவும் அவளின் நலம் காண அனைவரும் உள்ளே விரைந்தனர். கணவனை பார்த்து பெண் ஆவலாக புன்னகைக்க சன்ன பொன் சிரிப்புடன் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், நம்ம ஏஞ்சல பாத்தியா என்றான் குரல் தழுதழுக்க. பேச்சின்றி கண்ணில் நீரோடு ஆமோதிப்பதாக தலையசைத்தாள் அவன் காதல் மனைவி. மகனின் தோளை தட்டி, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாடா, இனி அவளை நல்ல முறையில பொறுப்போட வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை என்றார் சாரதா. கண்டிப்பாமா, இதுவரை நாங்க அறியாம செஞ்ச தவறுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எங்க பிள்ளைங்களுக்கு வருங்காலத்துல நல்ல வாழ்வியல் முறைகளை சரியா சொல்லித் தருவோம் என மலர்ச்சியுடன் உறுதியளித்தான் சஞ்சய். சுபம். ஹாய் சகோஸ். சமீப காலத்துல, அதிலும் முக்கியமாக கடந்த 10-15 ஆண்டுகள்ல செயற்கை கருத்தரித்தல் பிரிவு மருத்துவமனைக்கு மருத்துவமனை பல்கி பெருகி போனதுக்கான அடிப்படை காரணங்களை கதையில் சிறிது பகிர்ந்துள்ளேன். நம் உடலில் தோன்றும் பாதிப்புகள் எது ஒன்றுக்கு தீர்வை தேடினாலும் இறுதியாக அவை வந்து நிற்பது என்னவோ நம் வாழ்வியல் முறைகளின் மாற்றங்களை கை காட்டுவதாகத்தான் இருக்கிறது. இனி அதை சரியாக கையாண்டு நிறைந்த ஆரோக்கியத்தோடு நாம் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க்கை கவிதை வாசிப்போம் நாவல் எழுதும் போதே இந்த விஷயம் மனதில் தோன்றி இருந்ததால் இக்கதைக்கு சரியாக பயன்படுத்திக் கொண்டேன். என்றும் அன்புடன் தீபா பாபு. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.